ஹலோ மக்களே, இன்றைக்கி சூப்பர் வீடியோட வந்திருக்கேன். எல்லோரும் ஜோராக பாருங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டனுடைய கொழுப்பு தான் நாங்கள் சமைக்க போகிறோம். நீங்கள் மட்டனுடைய கொழுப்பு விரும்புகிற நபராக இருந்தீங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள். முதல்ல நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் வச்சுருக்கிற மட்டனுடைய கொழுப்பும் போட்டு நல்லா வதக்கி வைக்குவோம். இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி வதக்குவோம். அப்புறம் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும், இந்த மாதிரி கொழுப்பு நீங்களாம் சமைச்சிருக்கீங்களா, சாப்பிட்ருக்கிறீங்களா, இதை லைக் பண்ணியிருக்கீங்களாங்கிறத தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம். நல்லா வதங்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு தனியாக வரட்டும். அது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா நல்லா போட்டுக்குவோம். அதோட மட்டன் மசாலாவும் போட்டு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, கறி மசாலா, மிளகாய்ப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிக்குவோம். நல்லா பரட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிண்டி நல்லா அது கொழுப்போட ஆனியனோட மிளகாவோட எல்லாம் நல்லா மிக்சிங் ஆகட்டும். நல்லா மிக்சிங் ஆகும்போது தான் நல்லா எசன்ஸ் நல்லா ஃபுல்லாக இறங்கி நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்களேன் எப்படி இறங்கியிருக்குன்னு. அதோடு நம்ம ஒரு ஆஃப் தக்காளி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்குவோம். நல்லா நம்ம பரட்டிக்குவோம். நல்லா வதக்க விடுங்க. வதக்கி விட்டு பார்த்திங்களா இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த கொழுப்பு நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்களேன். அப்புறம் ஒரு கை மல்லி இலை நல்லா மணமாக போட்டுக்குவோம். நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கிண்டி விட்டு நல்லா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா கலவையாக கலக்கும்போது தான் அந்த கொழுப்புக்கோட அந்த டேஸ்ட் நம்ம கொடுக்கும். அந்த கொழுப்பு அந்த எண்ணெயோடு எடுத்து சாப்பிடும்போது அதோடைய ருசிகளே நம்ம சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் ஒரே சொந்தக்காரங்களாக இருப்போம், ஒரே ஃபேமிலி ஆகிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்.